ஹலோ நண்பர்களே, கிரீன்லேண்ட் வெற்றிவேர் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்ருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? எல்லாம் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம இந்த வீடியோவை தவிர்த்து அடுத்த வர வீடியோவில் பேக் எப்படி வைக்கிறது, பேக்கில் நம்ம எப்படி க்ரோ பேக்கில் நம்ம சாப்ளிங்ஸ் வச்சு வளர்க்க போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்க போகிறோம், என்ன லைனிங்கில் வைக்கிறோம் எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தரேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லி நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி பண்ணியிருக்கோம். எதுக்காக பண்ணுறோன்னா, அதில் ஈக்கள் உக்காரும், பூச்சிகள் உக்காரும். இதெல்லாம் உக்காரதுனால ஈக்கள் உக்காரும், மற்றதெல்லாம் அந்த பூச்சிகள்லாம் உக்காரும். அதுலேருந்து தொத்து நம்ம செடிங்களுக்கு வரும். பெருசாக வெட்டி வேருக்கு எந்த வியாதியும் வராதுங்க. ஆனால் இது ஒன்று மட்டும் வரும். இது வந்ததுன்னா கொஞ்சம் வளர்ச்சி அடிப்படும். அதனால் இது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதனால் நம்ம களைக்கொல்லி அடிச்சிருக்கோம். களைக்கொல்லியில் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, இது டோட்டலாக 80 சென்ட்டுங்க. நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க பேக் போடுற இடம் பார்த்திங்கன்னா 20 சென்ட்டுக்கு கணக்கு சொல்கிறேன், நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 20 லிட்ரு தண்ணி, 2 லிட்ரு நாட்டு மாட்டு கோமியம், 2 கிலோ கல் உப்பு, நல்ல கல் உப்பு, சரிங்களா? இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் போட்டு, இப்போ நம்ம நண்பர்கள் அடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அது போல் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு களை களை செடிங்க நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருங்க. பெருசாக அந்த பொதார் மாதிரி மண்டி கிடக்காது. அப்பப்போ ஆள் வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது பண்ணதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்ம போகிறதுக்கு வரத்துக்கும் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு மழை வந்ததுனாலும் களை செடி உடனே வளர்ந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ பாதி ஒரு 10% வளருதுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸி இல்லைங்களா? அதனால தான் நம்ம இந்த களைக்கொல்லி அடிக்கிறோம். தெரியும், வேணும்னா ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸு பார்த்துட்டு செய்யுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பேக் ப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம், எவ்வளோ மண் போடுறோம், எவ்வளோ உரம் போடுறோம், எவ்வளோ சாணம் போடுறோம், எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக தரேன் அடுத்த வீடியோவில். வாங்க. தேங்க்யூ வெரி மச். பபாய்.